ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஹை ரைஸ் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னால் நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்கலையாங்கிறது தெரில. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய இந்த பிக் பாஸ் வீட்டில் கேடுகட்டத்தனமான கண்டென்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அது என்னென்னலாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் பிரேக் விட்டாங்க. எத்தனை பேர் வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வெளியேறியிருக்காங்க. அதாவது வியானா வெளியேறியிருக்காங்க, ஆதிரை வெளியேறியிருக்காங்க, பிரவீன் ராஜ் வெளியேறியிருக்காங்க, அப்சரா வெளியேறியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வெளியிருக்காங்க. கடைசியாக ரம்யா வெளியிருக்காங்க அப்படிங்கிறது தகவல் வருது. ஸோ ரம்யா சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல் பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய ஓட்டம் அப்படிங்கிறது பயங்கர வேகமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டில் இந்த கேமு எப்படி பயணம் பண்ண போகுது, அப்போ யார் யார் மீதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிச்சிட்டாங்க. பிக் பாஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் அந்த நாமினேஷன் பார்த்து எடுக்க போகிறா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அந்த லெவலுக்கு நெருங்கிருச்சு கேம். ஸோ லக்ஸரியிலேருந்து எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பேசணும். அதுவும் கேடுகட்டத்தனமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரோரா துஷார் ஒரு சைடில் ஒருத்தன் கேட்குறான் என்கிட்ட, அரோரா துஷார் எல்லாம் மென்டலாக அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அப்புறம் எதுக்குடா நீ சொல்கிற, அவங்க என்னாலும் பண்ணிட்டு போட்டு உனக்கு என்ன, நீ மூடிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறேன், அவங்க என்னாலும் இருக்கட்டும், அவங்க 18+ இருக்கட்டும், ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே 18+ இல்லைங்கடா, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் அவங்களுக்காக ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கடா. அதை நீங்கள் பண்ணாமல் அவங்க பண்ணுறத நியாயம் சொல்லி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க நார்மல் தானே, தே ஆர் அடல்ட்ஸ், உங்களுக்கு என்ன அப்படின்றாங்க. ஆதிரி கூட இது அடல்ட்ஸ் அப்படின்னு அப்படி தான் சொல்லுவீங்கடா, வி ஆர் அடல்ட்ஸ். அப்போ கிஸ் அடிங்க, ஒன்றா சேர்ந்து படுங்க நிகழ்ச்சியில், அடல்ட்ஸ் தானே என்னாலும் பண்ணுங்கன்னு சொல்லுவியா? அந்த கேமராக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குடா. சும்மா உட்காந்துட்டு ஹிந்தி பிக் பாஸ் அந்த ஜியோ மெர்ஜ் ஆகும் போதே அந்த தகவல் வந்துருச்சுங்க எனக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் விஜய் டிவி ஹாட் ஸ்டார். ஸோ அவங்க பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் கொண்டு வர மாட்டாங்க. ஓகே, ஆனால் ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படி கிடையாது. சும்மா ஹிந்தி பிக் பாஸில் டாஸ்கே வச்சாங்க யார் அதிகமாக கிஸ் பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஹை ரேஞ்ச் மூமெண்ட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணணும் அப்படின்றதற்காக இதை நீங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எவ்வளோ கேடுகட்டத்தனம், எவ்வளோ எச்சத்தனம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம் வச்சு நம்ம 18+ கண்டென்ட்டை கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம், மக்களை பார்வையாளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்போ நாளைக்கு வீட்லேயும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ நிறையா விஷயங்கள் நடக்கும். எல்லாருமே ஊரில் வெட்டி பையன் மாதிரி, அரோரா மாதிரி, ஆதிர மாதிரி சுற்றி திரிவான் அப்படின்ற மாதிரி பண்ணுறானுங்க. எவ்வளோ கேடுகட்டத்தனம், எவ்வளோ அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது தான். அதாவது விஜய் டெலிவிஷன் மேலே நம்ம காண்டு இருந்தது. ஏன்னா விஜய் டிவி ஆர்டிஸ்டாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுங்கடான்ட்டு. இன்ஸ்டாகிராமில் இப்படிப்பட்ட பிக்காளிகள் இருப்பாங்கன்னு எவ்வளோ தெரியும். அதுக்கு நீ விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டே எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ 18+ கண்டென்ட்டு, லவ் கண்டென்ட்டை தாண்டி லஸ்ட் கண்டென்ட்டு, இந்த மாதிரிலாம் கண்டென்ட் வர்றது அப்படிங்கிறது கேவலமாக இருந்தது. காலை ஆதிரி பார்த்தீங்களா, எஃப்ஜே கிட்ட அப்படியே போய் குஞ்சுரா லவ் பண்ணுற மாதிரி உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று அரோரா துஷாரை தடவுறா கேட்டால் அவன் தடவிட்டு போகிறான் அப்படின்றான். ஷப்பா, இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லை மீறி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ கூடிய விரைவில் இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நேற்று நைட்டு கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க பார்த்தீங்களா. நேற்று நைட்டு எல்லாரும் அவன் வேலையை பார்த்துட்டான், டச் கிச்சு பண்ணல. ஏன்னா விமர்சனங்கள் ஹெவியாக வர ஆரம்பிச்சு. சும்மா லைட்டாக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பண்ண வச்சது. இது எல்லாம் ஸ்கிரிப்டட் மாதிரி தாங்க, கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஓகேயா, சரி. இப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கா, யார் வெளியே வந்திருக்காங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரம்யாவுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும். ரம்யா கண்டிப்பாக ஒரு சிங்கப்பெண் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நேற்று அவங்க வீடியோ போட்டுட்டு அவங்க ஆக்டிங் தான் கொஞ்சம் தாங்க முடியல, டப்புன்னு விழுறது, இந்த மாதிரி மக்களை எப்படி இது பண்ணால் நமக்கு ஓட்டு விழும் அப்படிங்கிறத பயங்கரமாக கணிச்சிட்டாங்க. அதனால தான் நேற்று அப்படி வாங்கி விழுந்தது. வாங்கி விழுந்தோடனே ஓட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் பொழுது நமக்கும் இதில் எஃபர்ட் போடுறீங்க ரைட்டு. பட் ரம்யா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருடைய குட் புக்ஸ்லையும் ரம்யா இருக்கிறதுனால ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம எல்லாத்தையும் ஜாலியாக பேசி ஒரு லெவலில் சொல்லி வச்சுருவோம், அப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜாலியாக கேம் விளாண்டாங்க. அதனால தான் லாஸ்ட்டாக ரம்யா அவுட் ஆக்கியிருக்காங்க.
இதுக்கு வந்து சிங்கப்பெண்ணு தங்கப்பெண்லாம் கிடையாது. ஆனால் எஃபர்ட் போட்டாங்க, அதில் வந்து நான் மாற்றுக்கிறது இல்லை. பட் சிங்கப்பெண் அளவுக்கு ரம்யா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு நாடகக்காரி வேஷம் கட்டுற மாதிரி தான் அவங்களுடைய ரியாக்ஷன் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. எஃபர்ட் இருக்குது, பட் சிங்கப்பெண் அளவுக்கு இல்லை. ஷி டிசர்வ் ஃபார் தட் ஃபைனல் பிளேஸ். ஏன்னா எல்லாத்தையும் வெடிக்கிட்டு பேசி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அண்ணன், அக்கா, தம்பி, மாமன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி வச்சு வலை விரிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஆங்கிளில் இந்த ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கான ஒரு நேரமே அப்புறம் வரும். அதை அப்புறம் பேசுவோம். ரம்யாவுடைய நாடகத்தை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அவங்க போய் விழுந்தது இதெல்லாம் வந்து. பட் இந்த கேமில் ஷி இஸ் பிளேட் குட், ஷி டிசர்வ்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாம் பயங்கர ஹாப்பி. ஏன்னா விருந்து வந்திருக்கு, முதல் ரக்ஸிடி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னொன்னே எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. துஷாரில் ரொம்ப சந்தோஷம். ஐயோ அரோரா கூட இன்றைக்கி உட்காந்து நின்னரு நைட் ஆனால் வேற முறை அப்படின்ற மாதிரி கசமுசா அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஜாலியாக இருக்கான். சரி, யார் யார் அவுட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியானா அவுட் ஆகிட்டாங்க. முதல்ல அவங்களாம் தூக்குனாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆதிரையும் பிரவீனும் வந்து அவுட் ஆகும் பொழுது தான் பயங்கர ஒரு பஞ்சாயத்து ஏற்படுது. என்ன அப்படின்னா லாக் பண்ணுறது. இப்படி கட்டி பிடிச்சா அது வந்து லாக்கு தானே அப்படின்ற மாதிரி வினோத் சொல்கிறார். அதாவது வினோத் கிட்ட போய் திருப்பி சண்டைக்கு போகிறாங்க. நாங்கள் இப்படி தானே பிடிச்சோம், ஆம்பளைங்க இப்படி பிடிக்கக்கூடாது, பொம்பளைங்க பிடிக்கக்கூடாது. என்னடா அது கேமு, கனி வந்துச்சு. ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது, எப்படினாலும் கட்டி பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு போயிட்டாங்க. அம்மா நீ எப்படினாலும் கட்டி பிடிக்கலான்னொன்னே எல்லாம் வந்து மெர்ஜாயிர போகிறாங்க விவேக் காமெடி மாதிரி. என்னடா நம்ம வந்து அவனை ஆறுதல் படுத்து தான் வந்தோம், ஆனால் அவங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் கனி சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த சீசனில் இப்படி சொல்கிறதுக்கு. சபரி சொல்கிறான், அதை எப்படிங்க பொண்ணும் பையனை கண்டுபிடிக்கூடாது, பையனும் பொண்ணும் கண்டுபிடிக்கூடாதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாரதி சொல்கிறா. திஸ் இஸ் லா, திஸ் இஸ் நாட் கண்டுபிடிக்கிறது. அப்போ நேற்று வினோத் பண்ணும்போது சொல்ல வேண்டியதானே திஸ் இஸ் லா. அது வந்து டச் பண்ணிட்டான் அமுக்கிட்டான் பிதிக்கிட்டான்ட்டு. என்ன நீங்கள் இதுக்கு மட்டும் வந்து லாக்குன்னு சண்டை போட வராங்க. எது பண்ணாலும் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் பொண்ணுலாம் இறங்கக்கூடாது. இறங்கிட்டிங்கன்னா பார்க்கக்கூடாது, அடித்து தும்சம் பண்ணி போகணும். அவ்வளோதான் கேம். அதை விட்டுக்கிட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணுவேன் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. சரியா, அதுதான் வந்து பயங்கரம். அப்புறம் பிக் பாஸ் வந்து டிஃபெண்டர் எல்லாருமே போய்க்கலான்ட்டார். இந்த ரம்யா அவுட் ஆகிற ரவுண்டுக்கு முன்னாடி வரைக்கும், அப்சரா அவுட் ஆகிற வரைக்கும் வந்து டிஃபெண்டர் வந்து எல்லாரும் போகலான்னு இல்லை. அப்சரா போனவுடனே எல்லாரும் போங்கன்ட்டாங்க. பிடிச்சி எல்லாம் மேய்ஞ்சி ரம்யா மேலே ஏறி. ஆனால் ரம்யா 2 தடவை வந்து பிதிக்கி தள்ளிட்டாங்க. உட்காந்து மிதிச்சு விட்டா வாயிலே வாயிடாது அப்படின்பா போல. அந்தளவுக்கு வாயிலே மிதிக்கிறாங்க அப்படிங்கிறத கேடுகட்ட பயிலுங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து போயிட்டு அப்புறம் கடைசியாக உட்காந்து நாங்கள் பவு பண்ணுறோம், வெரி குட் ரம்யா, சிங்கப்பெண் ரம்யா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டே கோமாளிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எவன் டைட்டில் வின்னர் அதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் வச்சா கூட யாராவது எழுதிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்